ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி வீட்லேயே சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி அதில் ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் வர்ற அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 8 சின்ன வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மிளகாய் 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்புக்குள்ளே ஊற்றிக்கிடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவை வச்சு செய்யாமல் பொரிக்கடலை மாவை வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோட்டல் டிஃபன் சாம்பார் நொடியில் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.